Hi students, welcome to Vidhu Academy. Now Amritji. Okay, so இப்போ crash course Vidhu Academy நடந்த crash courseல நேத்தி வெச்ச question paper இது daily practice problems. Okay, so yesterday we saw electric charges and fields. Okay வா? So அந்த questions வந்து இப்போ answers discuss பண்ண போறோம். ஓகேங்களா? So there are 10 questions from electric charges and fields chapter. Okay, so let's see the questions one by one. Okay, so the first question is the electric field in a region is given by, okay, E vector is equal to 2I plus 4J plus 6K into 10 power 3 Newton per Coulomb. Okay, so electric field is given, so electric field is equal to 2I plus 4J plus 6K into 10 power 3. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துறாங்கன்னா ஃப்ளக்ஸ் கொடுத்துறாங்க. ஃப்ளக்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துறாங்க? 6 அப்படின்னு கொடுத்துறாங்க. ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. ஓகேங்களா? த ஃப்ளக்ஸ் ஆஃப் த ஃபீல்ட் த்ரூ ஏ ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ் பேரலல் டு எக்ஸிசட் பிளேன் இஸ் 6 அப்படின்னு கொடுத்துறாங்க. ஸோ த ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ் இஸ் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ ஆக்சிஸ் ரைட் எக்ஸ் ஒய் அண்ட் இசட் ஆக்சிஸ். ஓகே, ஸோ நவ் தே ஆர் சேயிங் த பிளேன் இஸ் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி ஆக்சிஸ் இருக்குன்னா பிளேன் எப்படி இருக்குன்னா பிளேன் வந்து இந்த மாதிரி இருக்கு, parallel to the xz plane. ஓகேங்களா? parallel to the xz axis. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏரியா வெக்டார் வந்து இந்த மாதிரி இருக்கு எனக்கு. ஓகேங்களா? ஏரியா வெக்டார் எப்படி இருக்கு? ஸோ தி ஏரியா வெக்டார் வில் பி parallel to the y axis. ஓகேங்களா? ஸோ தி ஏரியா வெக்டார் எப்படி இருக்கும்னா AJ அப்படின்றது. ஓகேவா? ஸோ நவ் ஃப்ளக்ஸுக்கு என்ன ஃபார்ம்ல இருக்கு? ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு E வெக்டார் டாட் ஏ வெக்டார். கரெக்டா? ஸோ அப்போ இ வெக்டார் டாட் ஏ வெக்டார் பண்ணணும். ஸோ இது வந்து இ வெக்டாரு, இது வந்து ஏரியா வெக்டார். ஓகேங்களா? ஸோ அப்போ இ வெக்டார் டாட் ஏ வெக்டார் அப்படின்னு பண்ணோம்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா 4000 அப்படின்னு வரும். 4000 ஏ அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 6. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ வந்து இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு என்ன வரும்? ஏ இஸ் ஈக்குவல் டு 6/4000. ஓகேவா? 6/4000 அப்படின்னு வரும். ஸோ இது வந்து மீட்டர் ஸ்கொயரில் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து மீட்டர் ஸ்கொயரில் இருக்கும். பட் கொஸ்டினில் என்ன கேட்டுறாங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயரில் கேட்டுருக்காங்க. ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயரில் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ 6/4000 இன்ட்டு 10 power 4. ஸோ எப்படி பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 60/4 விச் இஸ் ஈக்குவல் டு 15 centimeter square. ஓகேவா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 15. ஓகேவா? ஆப்ஷன் சி. ஓகே ஓகே ஓகே. So let's move on to the second question. Okay, so the second question is a point charge causes electric flux -2 into 10 power 4 Newton meter square per Coulomb to pass through a spherical Gaussian surface of 8 centimeter radius centered on the charge. So the value of the point charges. Okay, so flux is equal to enna kudutranga -2 into 10 power 4 அப்படி கொடுத்துறாங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 into 10 power 4. ஓகேங்களா? ஸோ நவ் ஸோ திஸ் இஸ் சர்ஃபேஸ் இருக்கு. ஸோ சார்ஜ் என்க்ளோஸ்ட் இன் த சர்ஃபேஸ். ஓகே, ஸோ நவ் வி ஹவ் டு ஃபைண்ட் த சார்ஜ் என்க்ளோஸ்ட் இன் த சர்ஃபேஸ். ரேடியஸ் இஸ் given as r is equal to 8 centimeter. ஓகேவா? ஸோ வி ஹவ் டு யூஸ் காஸ் லா. ஸோ ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q enclosed by epsilon naught. ஓகேவா? Q enclosed by epsilon naught. ஸோ இப்போ வந்து ஸோ சார்ஜ் Q enclosed will be equal to flux into epsilon naught. ஓகேவா? ஸோ epsilon naught வேல்யூ யூனோ ரைட். ஸோ ஃப்ளக்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துறாங்க? ஃப்ளக்ஸ் -2 10 power 4. ஸோ -2 in 10 power 4 into 8.854 into 10 power -12. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் மல்டிப்ளை த டூ வேல்யூஸ், flux value into epsilon naught value. So in the calculation பண்ணீங்கன்னா you will get answer -17.7 into 10 power -8. Okay, so the correct answer for this question is option D, -17.7 into 10 power -8 Coulomb. ஓகேங்களா? Okay, so let's go to the next question. Okay, so இப்போ next question என்ன கேக்குறாங்கன்னா, இப்போ electric dipole is placed at a distance 2 cm from infinite plane sheet having positive charge
density sigma naught. Choose the correct option from the following. Okay, so ஒரு infinite plane sheet charge இருக்கு. Okay, and ஒரு dipole is placed like this, minus q plus q. Okay, so it is basically placed in uniform electric field. It is placed in uniform electric field. Okay, because electric field due to infinite plane sheet is given as sigma by epsilon naught, sigma by 2 epsilon naught, which is constant, yeah. So it is basically placed in uniform electric field. Okay, so அப்போ theta is equal to இந்த கேஸ்ல வந்து angle between dipole and electric field is 0 degree. ஓகேவா? பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா வந்து என்ன இருக்குன்னா மைனஸ் PE cos theta இருக்கு. ஓகேவா? cos 0 is 1, cos 0 is 1. அப்போ வந்து you get potential energy as minus PE. Okay, that means the potential energy is minimum. Potential energy is minimum. Okay, and torque வந்து என்ன வரும்? Torque is equal to PE sin theta. Okay, angle theta is 0. So அப்போ torque equal to என்ன வரும்? 0. So torque equal to 0 and potential energy is minimum. Okay, so இந்த மாதிரி கொஸ்டின்லாம் உங்களுக்கு VITEEல வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். So இப்போ இது வந்து ஆன்சர் பண்றதுக்கு will not take more than 40 seconds. ஓகேவா? So if you know the concept very well, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஓகேவா? So the answer for this question is potential energy is minimum and torque is 0. Option D. Okay? So let's go to the next question. So next question, consider two infinitely large plane parallel conducting plates as shown below. The plates are uniformly charged with surface charge density plus sigma and minus 2 sigma. The force experienced by a point charge plus q placed at the midpoint between the two plates will be. Okay, so இதில் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு plates இருக்கு uniformly charged, one is plus sigma, okay, and another one is minus 2 sigma. Okay, so the midpoint there is a charge q. Okay, midpoint la charge q irukku. What is the force on this charge அப்படிங்க கேக்குறாங்க. Okay, so இப்போ the electric field due to plus sigma வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும், due to minus 2 sigma வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். So ரெண்டு electric field என்ன ஆகும்னா ரெண்டு electric field ஆட் ஆகும். So அப்போ E sigma plus E minus 2 sigma இந்த ரெண்டு electric field என்ன பண்ணும் ஆட் பண்ணும். ஓகேங்களா? So அப்போ எவ்வளவு வரும் இது sigma by 2 epsilon naught plus 2 sigma by 2 epsilon naught is equal to 3 sigma by 2 epsilon naught. Okay, so this is the answer for this question. Okay, 3 sigma by 2 epsilon naught. Okay, 3 sigma by 2 epsilon naught. Okay, so next, so electric field வந்து you have to multiply by charge q. Okay, so q ஆல் multiply பண்ணா you get 3 sigma q by 2 epsilon. Okay, option B. So next question, so a square loop of side a equal to 1 meter is held normally in front of point charge q equal to 1 coulomb. The flux of the electric field through the shaded region is 5 by p into 1 by epsilon naught, where the value of p is. Okay, so this is based on Gauss law. Okay, okay, so இப்போ ஒரு side of the cube கொடுத்துறாங்க. We can consider this as one side of a cube. ஓகேங்களா? So there is a charge q here. Okay, then now you imagine a cube like this. Imagine a cube like this. So imagine a cube like this. Then what will be the flux through the closed surface? Flux is equal to q by epsilon naught. Okay, now we have to consider only one phase. ஒரு phase மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ வந்து என்ன வரும்? Flux equal to 1 by 6 q by epsilon naught. Okay, through one face of the cube. Okay, ஏன்னா வந்து ஒரு கியூபுக்கு எவ்வளவு faces இருக்கு? 6 faces இருக்கு இல்லையா? So you have to take only one face. இப்போ இந்த face வந்து is divided into 8 parts. Okay, this one face now divided into 8 parts. அந்த 8 partsல ஒரு 5 parts வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? அந்த 8 partsல 5 parts வந்து நம்ம கன்சிடர் பண்றோம். ஓகேவா? So
the total flux through the 5 parts, இந்த 5 partsல வந்து 5 by 8 into 1 by 6 q by epsilon naught equal to 5 by 48 q by epsilon naught. ஓகேவா 5 by 48 வரும். ஸோ இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துறாங்கன்னா 5 by p அப்படின்னு கொடுத்துறாங்க. 5 by p into q by epsilon naught கொடுத்துறாங்க. அப்போது p ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. p ஓட வேல்யூ என்ன கேட்டு. ஸோ அப்போ நமக்கு என்ன வந்திருக்கு 5 by 48 வந்திருக்குல்ல. ஸோ 5 by 48 அப்போனா p is equal to 48. Okay. So p equal to 48. Okay. Option A. Okay. So next question. Okay. So next question போவோம். So consider a circular loop that is uniformly charged and has radius a root 2. Find the position along the positive z axis of the Cartesian coordinate system where the electric field is maximum if the ring was assumed to be placed in xy plane at the origin. Okay. So இப்போ இந்த மாதிரி ஒரு ring இருக்கு. This ring வந்து எப்படி இருக்குன்னா it is uniformly charged. Okay. Now they are asking axial line, along the axial line, the point where, okay, the x distance where the electric field is maximum. Okay, the electric field is maximum. The point where electric field is maximum அதான் கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியஸ் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி மேக்ஸிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் பை ரூட் 2. ஓகே, எக்ஸ் வில் பி மேக்ஸிமம் அட் ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் பை ரூட் 2. இந்த கொஸ்டினில் வந்து ரேடியஸ் ஆர் இஸ் கிவன் ஆஸ் ஏ ரூட் 2 அப்படின்னு கொடுத்துறாங்க. இந்த கொஸ்டினில் ரேடியஸ் என்ன கொடுத்துறாங்கன்னா ஏ ரூட் 2 அப்படின்னு கொடுத்துறாங்க. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் ஏ ரூட் 2 டிவைடட் பை ரூட் 2. ஸோ அப்போ என்ன வரும் ஏ அப்படின்னு வரும். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஓகே ஏ சென்டிமீட்டர். ஓகேவா, ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ சிம்பிள் கொஸ்டின் ஒன்லி. ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் பை ரூட் இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ தட் இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் இருந்தால் டைரக்ட்லி யூ கேன் அப்ளை த ஃபார்முலா அண்ட் ஃபைண்ட் த ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay. So point charge plus q is placed at the origin. A second point charge 9q is placed at d, 0, in Cartesian coordinate system. The point in between where the electric field vanishes is. Okay, first வந்து நம்ம question நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு டயக்ராம் மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ ரெண்டு சார்ஜ் இருக்கு q and 9q. ஓகேவா, இது வந்து 0 0 0ல இருக்கு, இது வந்து d, 0, 0 இருக்கு. ஓகேவா, இப்போ நடுவில் எந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் should be 0. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிப்போம். இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ we have to find x equal to how much அப்படின்னு ஃபைண்ட் பண்ணுவோம். ஓகே, x equal to how much அப்படி. ஸோ இப்போ இங்கே வந்து ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். ஒன்று வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும், இன்னொன்று வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா, இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூஸும் பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா அப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எனக்கு 0 வரும். தென் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவல் டு 0. ஓகேவா, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா என்ன இருக்குது நமக்கு கே q பை எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வரும். இங்கே என்ன வரும்னா இப்போ இந்த ஸோ த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா இஸ் kq பை ஆர் ஸ்கொயர். ஸோ ஐ சப்ஸ்டிட்யூட் எக்ஸ் ஹியர். ஸோ kq பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு 9q சார்ஜ். ஸோ இங்கே என்ன வரும் k இன்டூ 9q பை இப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன வரும்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து d மைனஸ் எக்ஸ் இருக்குது, அந்த டிஸ்டன்ஸ் இங்கே வரும். ஸோ d மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா, ஸோ இங்கே வந்து d மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ வந்து we have to find the value of x. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த k and k gets cancel, q gets cancel. ஸோ இப்போ வந்து என்ன வரும் எனக்கு 1 by x square is equal to 9 by d minus x the whole square. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இருக்குது. எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ இப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வரும் எனக்கு 9x square ஓகே இஸ் ஈக்குவல் டு d minus x whole square. இப்படி வருமா?
ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெண்டு சைடும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 3x இஸ் ஈக்குவல் டு d மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வரும். ஓகேங்களா, ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 3x ஈக்குவல் டு d மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ அப்போ 4x இஸ் ஈக்குவல் டு dன்னு வருமா? ஸோ அப்போ x ஈக்குவல் டு d by 4. ஸோ x ஈக்குவல் d by 4 இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகேவா? ஓகே ஸோ இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் 5 charges plus q plus 5q minus 2q 3q and minus 4q are situated as shown in the figure. The electric flux due to this configuration through the surface is. Okay, so surface kutranga. Okay, now in the closed surface kulla vandu charges enna irukku appadina 5q irukku, q and minus 2q irukku. மற்ற சார்ஜஸ்லாம் வந்து சர்ஃபேஸ்க்கு வெளியில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ காஸில் என்ன சொல்லுது? ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு q என்க்ளோஸ்ட் பை எப்சிலான் நாட். ஓகேவா? ஸோ அப்போ என்க்ளோஸ்ட் சார்ஜ் வந்து என்ன வரும்? எனக்கு 5q இருக்குது, q மைனஸ் 2q இருக்குது. அப்போ எவ்வளோ வரும்? 5q ப்ளஸ் q மைனஸ் 2q இஸ் ஈக்குவல் டு 4q வரும். ஓகேவா? ஸோ அப்போ என்க்ளோஸ்ட் சார்ஜ் 4q, ஸோ ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு 4q பை எப்சிலான் நாட். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ வெரி சிம்பிள் கொஸ்டின், ரைட்? ஸோ இப்போ வந்து ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 4q by epsilon naught. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, இன் ஹைட்ரஜன் லைக் சிஸ்டம் த ரேஷியோ ஆஃப் கொலம்பியன் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் பிட்வீன் அன் எலக்ட்ரான் அண்ட் எ ப்ரோட்டான் இஸ் இன் த ஆர்டர் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போது ஹைட்ரஜன் ஆட்டமில் ஒரு ப்ரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் இருக்குமா? ஓகேவா? ஸோ இப்போது இந்த எலக்ட்ரானுக்கும் இந்த ப்ரோட்டானுக்கும் நடுவில் என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, எலக்ட்ரான் நடுவில் எலக்ட்ரான் அண்ட் ப்ரோட்டான் நடுவில் வந்து இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். அது தவிர வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். பிகாஸ் ப்ரோட்டான் எலக்ட்ரான் ஆஸ் மாஸ் இல்லையா? ஸோ இப்போ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா ke² by r² வரும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து g me by r² வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ரேஷியோ ஆஃப் த கூலம்பியன் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றாங்க. அதாவது இந்த ரேஷியோ வந்து இந்த ஆர்டர் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து ஈயோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும். E is equal to 1.6 into 10 power minus 19. கேவோட வேல்யூ வந்து 9 into 10 power 9. அப்புறம் வந்து மாஸ் ஆஃப் இது ஜியோட வேல்யூ கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இஸ் 6.6 10 power minus 11. ஓகேவா? அப்புறம் மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் 1.9 into 10 power minus mass of electron. Okay, mass of electron is 9 into 10 power minus 31 kg and mass of proton வந்து 1.7 into 10 power minus 27 kg. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூஸ்லாம் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் ஜஸ்ட் கால்குலேஷன் தான் இதெல்லாம். ஸோ இந்த கால்குலேஷன் பண்ணிங்கன்னா திஸ் வில் பி இந்த ஆர்டர் ஆஃப் 10 power 39. ஓகேவா? திஸ் வில் பி இந்த ஆர்டர் ஆஃப் 10 power 39. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ இன்ஃபினிட்லி லாங் ஒயர் இருக்குது. ஓகேங்களா? இட் ஹாஸ் டென்சிட்டி, லீனியர் சார்ஜ் டென்சிட்டி இருக்குது லாம்டா. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ட் எலக்ட்ரான் ரிவால்வ்ஸ் அலாங் எ சர்க்குலர் பாத் அப்படின்றாங்க. ஸோ ஒரு எலக்ட்ரான் வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் பாத்தில் ரிவால்வ் ஆகுது. ஓகேங்களா? இப்போது கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ஹவு வில் த கைனடிக் எனர்ஜி வேரி வித் த ரேடியஸ்? ஓகேங்களா? அதுதான் வந்து கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும்போது the centripetal force is equal to the electrostatic force. The centripetal force equal to electrostatic force. So mv square by r is equal to electrostatic force is QE. So அப்போ என்ன வரும்னா mv square by r is equal to E into electric field due to linear charge, infinitely long charge வந்து lambda by 2 pi epsilon naught r. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஆர் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போது எம்வி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா இ லாம்டா பை 2 pi epsilon naught வரும். ஸோ அப்போ கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன இருக்குது நமக்கு? ஆஃப் எம்வி ஸ்கொயர் இருக்கா? இப்போ வந்து எம்வி ஸ்கொயருக்கு இந்த ஃபார்முலா வந்துருக்கு. எனக்கு இந்த வேல்யூ அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு இ லாம்டா பை 4 pi epsilon naught. ஓகேவா? இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஏன்னா வந்து
E constant, lambda constant, 4 pi epsilon naught எல்லாமே வந்து constant. So kinetic energy is constant. ஓகேவா, kinetic energy கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால it does not vary with the distance. So அப்போ graph எப்படி இருக்கும்னா it will be constant. Okay, so it will be like this, straight line இந்த மாதிரி வரும். ஓகேங்களா. So we have finished all the 10 questions today. So next discussionல வந்து நம்ம அடுத்த சாப்டர் வந்து பார்ப்போம். ஓகேங்களா. Thank you.